ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழகத்தில் பத்திரம் பதிவு செய்ய பத்திரத்துக்கு பதிலாக, அதாவது முத்திரை தாளுக்கு பதிலாக ஸ்டாம்பிங் வசதியை கொண்டு வரப்போவதாக சார் பதிவு அலுவலகங்களில் விரைவில் இந்த வசதி அமலுக்கு வரப்போவதாக தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பொறுத்தவரை சொத்து விற்பனை பத்திரத்தில் குறிப்பிடும் மதிப்புக்கு ஏற்ப முத்திரை தீர்வை பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். இதன் மதிப்புக்கு முத்திரை தாள் வாங்கி அதில் பத்திரங்கள் எழுதப்படும் நடைமுறை பயன்பாட்டில் உள்ளது. இதற்காக முத்திரை தாள் விற்பனையாளர்களுக்கு பதிவுத்துறை உரிமம் வழங்கியுள்ளது. இதற்கு மாற்று வழியாக டிஜிட்டல் முறையில் ஸ்டாம்பிங் சேவை துவக்கப்பட்டது. இதன்படி முத்திரை தீர்வை பதிவு கட்டணம் ஆகியவற்றுக்கான தொகைக்கு முத்திரை தாள் வாங்காமல் அதை குறிப்பிட்ட கணக்கில் செலுத்தி ஸ்டாம்பிங் சான்றிதழ் பெறலாம். இதை பத்திரத்துடன் இணைத்து பதிவுக்கு தாக்கல் செய்தால் போதும் என்று கூறப்படுது. தமிழகத்தில் ஸ்டாம்பிங் முறையை பதிவுத்துறை ஏற்றுக்கொண்டுள்ளது. துவக்கத்தில் ஒரு சில சார் பதிவாளர் அலுவலகங்களில் இதற்கான வசதியும் தனிப்பிரிவும் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் இதற்கான தனிப்பிரிவுகள் செயல்படுவதில்லை. தமிழகத்தில் சொத்து மதிப்புகள் வெகுவாக உயர்ந்து வரும் நிலையில் அதற்கு ஏற்ப முத்திரை தீர்வை பதிவு கட்டணமாக செலுத்தும் தொகையின் மதிப்பு அதிகரித்துள்ளது. அதனால் அதிக தொகைக்கு முத்திரைத்தாள் வாங்குவதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் ஏற்படுகின்றன. எனவே முத்திரை தீர்வை பதிவு கட்டண தொகையில் ஒரு பகுதிக்கு மட்டும் முத்திரைத்தாள் வாங்கலாம். பெரும் பகுதி தொகையை ஸ்டாம்பிங் முறையில் செலுத்த மக்கள் விரும்புகின்றனர். இதற்கான தொகையை மக்கள் தங்கள் வங்கிக் கணக்கில் இருந்து ஆன்லைன் முறையில் ஸ்டாம்பிங் வழங்கும் நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டும். தற்போது ஆவண எழுத்தர் அலுவலகங்களில் இருப்பவர்கள் இதை கமிஷன் அடிப்படையில் செய்து கொடுக்கின்றனர். புதுச்சேரி மற்றும் பிற மாநிலங்களில் பதிவு அலுவலகத்திலேயே ஸ்டாம்பிங் வழங்கும் சேவை செயல்பாட்டில் உள்ளது. இதற்கென தனிப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் ₹5 முதல் பல்வேறு தொகைக்கு ஸ்டாம்பிங் வாங்க முடிகிறது. எனவே தமிழகத்தில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஸ்டாம்ப் வழங்க தனி பிரிவுகளை ஏற்படுத்துவது குறித்து ஆலோசித்து வருகிறோம். விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஒருவர் கூறியுள்ளார். நாட்டில் தற்போதைய நிலவரப்படி ஸ்டாக் ஹோல்டிங் என்ற நிறுவனம் வாயிலாக ஸ்டாம்ப் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் இணையதளத்தில் பதிவு பெற்ற முகவர்கள் வாயிலாக ஆன்லைன் முறையில் பணம் செலுத்தி தேவையான மதிப்புக்கு ஸ்டாம்ப் பெறலாம். சார் பதிவாளர் அலுவலகத்தில் இதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டால் பொதுமக்கள் வெளியாட்களில் கூடுதல் செலவு செய்வது தடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு அறிவிப்பானது தமிழகத்தில் அதிகப்படியான முத்திரைத்தாள் கட்டணம் செலுத்தி முத்திரைத்தாள் வாங்க வேண்டியதாக இருக்கின்றதால இதை எளிய முறையில் கொண்டு வரணும் என்ற காரணத்தால் ஸ்டாம்பிங் அப்படின்ற ஒரு முறையை அமல்படுத்துகிறாங்க. இது ஏற்கனவே அமல்படுத்திட்டாங்க. ஆனால் அது கடந்த சில வருடங்களாகவே செயல்படுத்தாமல் இருக்குது. அதை மீண்டும் பரிசீலனை பண்ணி தமிழகத்தில் மீண்டும் இந்த புதிய வசதியை கொண்டு வர போகிறோம் சொல்லியிருக்காங்க. இது வருவது மூலமாக புரோக்கருடைய வேலைப்பாடுகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஃப்ராடுகள் நடக்கிறத தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக அரசாங்கத்துக்கே அதிகப்படியான பணம், நீங்கள் ஸ்டாம்பிங்க்கு கட்டக்கூடிய அந்த பணம் நேரடியாக போய் சேருன்றதால இந்த ஒரு புதிய மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டாம்பிங் மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா இது போன்ற மாநிலங்களில் ஆல்ரெடி நடைமுறையில் தான் இருக்குது. இது இப்போ தமிழகத்திலும் ரொம்ப விரிவாக செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாம்பிங் முறை கண்டிப்பாக உங்களுக்கு பத்திரப்பதிவு செய்யக்கூடிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாம்பிங் முறையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.